வணக்கம். ஜனநாயகன் படத்திற்கு இன்னும் தணிக்கை குழு சான்றிதழ் வழங்காத நிலையில் சான்றிதழ் கோரக்கூடிய அந்த வழக்கானது நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. படத்தில் அதிக வன்முறை இருப்பதாக புகார் அளிக்கப்பட்டதாக கூறி மீண்டும் மறு தணிக்கைக்கு படம் அனுப்பப்பட்டுள்ளது என்று படக்குழு தயாரிப்பு நிறுவனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் காட்சி உள்ளதாக வந்துள்ள புகாரை தாக்கல் செய்யவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் காட்சிகள் இருக்கிறது என்று தணிக்கை வாரியம் குற்றம் சாட்டுகிறது. குறிப்பிட்ட தேதியில் படம் வெளியாகவில்லை என்றால் படக்குழுவிற்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என்று தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஜனவரி 9ஆம் தேதிக்கு பதில் ஜனவரி 10ஆம் தேதி வைத்துக் கொள்ளலாமே, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றும் தற்பொழுது நீதிபதி உஷா அவர்கள் தற்பொழுது தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பிட்ட தேதியில் படத்தை வெளியிட வேண்டும். அவர்கள் தற்பொழுது உலகம் முழுவதும் அவர்கள் விளம்பரப்படுத்தி விட்டார்கள். தற்பொழுது தேதியை மாற்றினால் சரியாக இருக்காது, திட்டமிட்டபடி படம் வெளியாக வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த டிசம்பர் 19ஆம் தேதியை தணிக்கைக்கு அனுப்பியும் இன்னும் படத்திற்கு சான்றிதழ் தராமல் இழுத்தடிப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. சட்டப்படிதான் செல்வோம் என்று தற்பொழுது ஒன்றிய அரசு தெரிவித்திருக்கிறது. ஒருவேளை ஜனநாயகன் படத்தின் மூலம் தவேக தலைவர் விஜய் அவர்களை கூட்டணிக்கு மறைமுகமாக அழைப்பதாகவும் தற்பொழுது குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. தற்பொழுது வரை ஜனநாயகன் படத்திற்கு சான்றிதழ் அளிக்கப்படாத நிலையில் முன்பதிவும் துவங்கவில்லை. இன்று இரவிற்குள் சான்றிதழ் கிடைத்துவிடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வழக்கு நாளை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதனால் மீண்டும் இந்த வழக்கு நாளைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். அதற்கு பின்புதான் திட்டமிட்டபடி ஜனவரி 9ஆம் தேதி படம் வெளியாகுமா அல்லது மீண்டும் வேறொரு தேதிக்கு ஒத்திவைக்கப்படுமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.